இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃப்ல பல்வேறு விஷயங்கள பேச இருக்கிறோம். நேற்று தமிழக சட்டப்பேரவையோட கட கூட்டத்தொடரோட கடைசி நாள். அஇஅதிமுகவோட பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் உருட்டுக்கடை அல்வா, திமுகவின் உருட்டுக்கடை அல்வாங்கிற ஒரு விஷயத்த பரபரப்பாக்கியிருக்காரு. 16 மசோதாக்கள், சட்ட திருத்த மசோதாக்கள் நேற்று ஒரே நாளில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு விவாதமும் இன்றி. அது மட்டும் இல்லாம சக்கரபாணி அவர்கள், அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருக்காரு நேற்று சட்டப்பேரவையில. அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய பொருளா மாறி இருக்கு. இதைத் தொடர்ந்து தொல் திருமா அவர்கள் மீது உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஒரு கருத்தை கேட்டிருக்காங்க. அதைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் தாவேகா கட்சி சார்பாக தீபாவளி கொண்டாட்டங்கள் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து விஜயோட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். அண்ணே, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தீபாவளி கொண்டாட்டங்கள் எதையுமே கொண்டாட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருடைய கட்சிக்காரங்களுக்கு வந்து அறிவுறுத்தி இருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? இந்த ஒரு விஷயத்துல ஏதோ வித்தியாசமா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? இந்த 41 பேர் உயிரிழப்பை பெரிய அளவில் கருத்தில் கொண்டு புஷி ஆனந்த் விஜய் சார்பில் தீபாவளி கொண்டாட வேணான்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 15-16 நாள் தலைமறைவாக இருந்த புஷி ஆனந்த், இந்த மக்களை இதுவரைக்கும் போய் சந்திக்காத புஷி ஆனந்த், பெரிய அளவில் மாநில நிர்வாகிகள் இதுவரை அந்த குடும்பத்தை சந்திக்காத நிலையில் அந்த மக்களுக்காக துக்கம் அனுஷ்டிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு கட்சியுடைய ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடத்தாத புஷி ஆனந்த், இல்லை கட்சி கொடி அரைக்கம்பத்தில் பறக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கூட வெளியிடாத ஒரு புஷி ஆனந்த், இவர்கள் கட்சியை நடத்துகிற லட்சணம் இன்றைக்கி தொண்டர்களை வந்து தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் சரியாக இருக்குன்னு தெரியல. ஒரு திக்க நிகழ்வு அது கரெக்டு. அதே நேரம் கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கு இருக்காங்கன்றாங்க. 80 லட்சம், 1 கோடி, 1.5 கோடின்னு. அவங்களுக்கு வந்து திடீர்னு இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குறத பற்றி நம்மளுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அது வந்து அது ஒரு துக்க நிகழ்வு, அதுக்கு அவர்கள் உரிமை இருக்குது. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி பண்ணுறவங்க அந்த மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. விஜய் பேசிட்டார், அவங்கள்ட்ட வீடியோ காலில் பேசிட்டார். ஆனால் தீபாவளிக்கு முன்னாடி அவர்களை சந்திப்பதாக இருந்தது. தொடர்ந்து அதை கேன்சல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏங்க கேன்சல் பண்ணுறீங்கன்னு என்னன்னு கேட்டால், இந்த ஜான் திரும்ப திரும்ப இதுக்கு தடை போட்டுக்கிட்டே இருக்காரு, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காருன்ற மாதிரி இருக்குது. இந்த பரீட்சைக்கு படிக்கிறவங்க நாளை காலையில் எழுந்துச்சி படிச்சிடலாம், நாளைக்கு காலையில் எழுந்துச்சி படிச்சிடலாம், திங்கக்கிழமையிலேருந்து கரெக்டாக படிச்சிடலான்னு தள்ளி போடுவாங்களே, அந்த மாதிரி இப்போ போகலாம் அப்போ போகலான்னு தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்க அந்த விவகாரத்தை. எனக்கு தெரிஞ்சு விஜய் எனக்கு வந்த தகவல், இந்த பிரச்சனை ஆன உடனே விஜய் என்ன பண்ணியிருக்காரு, நான் வேணால் கைது ஆனாலும் இந்த பிரச்சனை தீர்ந்து விடுமா, தாவைக்கா வேணால் திட்டுறது அப்படின்னா நான் வேணால் கைது ஆகலாமா அப்படின்னு நெருங்கிய நிர்வாகிகள்கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ சிலர் சொல்லியிருக்காங்க, சார் அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் என்னை கைது பண்ணுங்கன்னு போனோன்னா உங்களை கைது பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரிலாம் சட்டத்தில் கிடையாது, உங்கள் பேரும் எஃப்ஐஆரில் கிடையாது அப்படின்னு. நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, விஜய்க்கே அந்த ஆதங்கம் இருக்குது, உளப்பூர்வமாக இருக்குது. விஜய்கிட்ட ஒரு தைரியம் இருக்குது. என்ன தைரியம்? முதலமைச்சர் சார், நீங்கள் பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் இருக்கிறேன், என்ன ஆட்களை விட்டுருங்கன்றார். அது ஒரு தைரியமான ஒரு நிலைப்பாடு. இன்னொரு பக்கம் அவர் கேட்டது, நான் வேணால் கைது ஆனால் அந்த பிரச்சனை தீருமான்னு கேட்டது. மூணாவது, நம்ம உடனடியாக அந்த மக்களை போய் பார்க்கணுன்னு 4வது நாள்லேருந்து அவர் கிளம்பியிருக்கார். அந்த சம்பவம் நடந்த 4வது நாள்லேருந்து நான் அந்த வீடியோ வெளியிட்டதுன்னு நினைக்கிறேன், நம்ம போகணும் போய் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த ஜான் வந்து இதுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. இது அப்படியே போய் இன்னை வரைக்கும் அவர்கள் விஜயை அனுமதிக்காமல் ஏதாவது சொல்லி, புஷி ஆனந்த் கூட இப்போ சமீபத்தில் வந்து ஏதோ சொல்லியிருக்கார் போல், போயிடலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஜான் ஆலோசகர்கிட்ட கேட்டால் ஆலோசகர் இல்லை நம்ம வந்து இப்போதைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை உருவாக்குனதாக தகவல். அப்போ இப்படி தள்ளிக்கிட்டே போனால் அது ஒரு ஒரு வெறுப்பை இதை உருவாக்கும்ல. இன்னுமா பண்ண போகிறீங்க, என்ன தான் பண்ண போகிறீங்க? சரி, விஜய் போகிறதுக்கு அனுமதி கிடைக்கல, லேட் ஆகுது, ரைட்டு, இதுதான் வந்துட்டல, காட்டுக்குள்ளேருந்து வந்துட்டல, நேராக போய் அந்த மக்களை போய் பார்க்கலாம்ல. நீங்கள் போனால் அப்படியே தரல போகிறாங்க கூட்டம், புஷி ஆனந்த் போய் பார்க்கலாம்ல, செய்யலையே. ஜான் இவர் ஆதவ் டெல்லியிலேருந்து வந்து இங்கே தான் சுற்றிட்டு இருக்காரு. புஷி, ஆதவ், மற்ற நிர்வாகிகள் சேர்ந்து போய் பார்த்துட்டு வரலாம்ல.
ஆனால் விஜய் கூட தான் போய் பார்ப்பீங்களா? அவங்கவுங்க தனியாக பார்க்க மாட்டீங்களா? அப்போ இவர்கள் சும்மா உருட்டுறதெல்லாம் வெளியில் உருட்டு, துக்கத்தில் இருக்கேன், துயரத்தில் இருக்கேன்னு. நீங்கள் துக்கத்தில் இருக்கேன்னா முதல்ல செஞ்சிருக்க வேண்டிய அறிவிப்பு, நமது கட்சி கொடி அரை கம்பத்தில் பறக்கும். ஒரு வாரம் துக்கம் அனுபவிக்கிறோம், 15 நாள் துக்கம் அனுபவிக்கிறோம், ஏதாவது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அத்தனை நாள் கட்சி கொம்பம் கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கணும்னு முதல்ல வெளியிட்டிருக்கணும். ரெண்டாவது, அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்துன்னு இவங்க சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க நிகழ்ச்சி நடத்தினா தானே ரத்து பண்ணுறதுக்கு. இவங்க எந்த காலத்துலையும் நடத்த மாட்டாங்க. அதை விட இரங்கல் கூட்டங்களை ஆங்காங்கே மாவட்டந்தோறும் நடத்துங்கள் அப்படின்ட்டு மாநில லெவல்லையும் இப்போ தான் வந்துட்டார புஷியானது. காலில் உள்ள வைக்க மட்டும் தெரிஞ்சல, அந்த மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு ஜெயிலில் போனவன் காலில் விழுறான், ஓடி போனவர் காலில் விழுறத மரியாதை வாங்கிக்கிறார். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த வீரமாக சிறைக்கு சென்றவன் தம்பதியாக காலில் விழுறான், ஓடி ஒளிஞ்சவர் அந்த மரியாதையை ஏற்றுக்கிறார். அது எங்கேயாவது போய் ரூமில் கம்மில் விழுந்து தொலைய வேண்டியதானே? நீங்கள் பொதுவாக நின்றுக்கிட்டு நீங்கள் திடீர்னு காலில் விழுந்துட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா செருப்பை கழட்டிட்டு நிற்கிறாரு. இந்த இதில் துறவிகள் இவங்களாம் நிற்பாங்களே மரியாதை ஏற்றுக்கிறதுக்கு, அந்த மாதிரி நிற்கிறாரு. அவங்க தம்பதியோட விழுறாங்க, மரியாதை ஏற்றுக்கிட்டு செருப்பை மாட்டிட்டு போகிறாரு. அசிங்கமாக கேவலமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இவர்கள் எப்படி போய் மற்றவர்களை விமர்சனம் பண்ண முடியும்னு தெரியல. இந்த புஷி ஆனந்த்ன்ற கேரக்டரு, இந்த ஜான்ன்ற கேரக்டர்லாம் இந்த கட்சிக்கு பெரிய இழுக்கு. இவர்களை கிட்டத்தட்ட அந்த உள்ளுக்குள்ளே ஒரு கருத்து ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் என்னென்னா, ஜானே உள்ள ஆள் வச்சு புஷிக்கு எதிராக ஒரு கருத்தை உருவாக்கிட்டு இருக்காரு, தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. புஷியை ஓரங்கட்டுங்கள்னு. புஷியே இல்லை, கட்சியை வேணால் விஜய் ஓரங்கட்டுவாரை தவிர புஷியே ஓரங்கட்ட மாட்டார். அவ்வளோ பிணைப்பு ரெண்டு பேருக்கு மத்தியில். இது ஒரு பார்ட்டு. அப்போ இவர்கள் உண்மையிலே அக்கறை இருந்தால் இந்த வேலையெல்லாம் பண்ணணும். இப்போ தீபாவளி அன்று இரங்கல் கூட்டம் நடத்துங்க அப்படின்னு கூட அவர் அறிவிப்பு வெளியிடலாம். ஏன்னா லீவ் நாள் இருக்குது, அந்தந்த மாவட்டங்களில் இரங்கல் கூட்டம் நடத்துங்க, ஏதாவது ஒரு படத்தை வச்சு மரியாதை செலுத்துங்க. அது எதுவுமே கிடையாதான். இவர் போகிறது என்னைக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்களாம். போலீஸ் ரெடியாக இருக்குது பர்மிஷன் கொடுக்க. இவர்கள் போவதற்கு கேட்டால் சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சது, அப்புறம் சிபிஐ விசாரணையில் இருக்குது, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன இது? இவ்வளோ நாளாக சொன்னீங்க, ரைட்டு, இப்போ தான் எல்லாமே மாறிடுச்சு, அப்புறம் என்ன போக வேண்டியதானே, அந்த மக்களை போய் பார்க்க வேண்டியதானே? மண்டபம் கிடைக்கல, அந்த கிடைக்கலாம் காரணமா அதெல்லாம்? அதனால் இவர்கள் நடத்தை இப்படி போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பவன் கல்யாண் இன்று விஜயிடம் டெலிஃபோனில் பேசி தீபாவளி வாழ்த்து சொன்னதாக தகவல். அதில் பேசும் பொழுது, நீங்கள் என்னுடைய அனுபவத்தை வைத்து நான் சொல்கிறேன், ஒரு மூத்த அண்ணன் மாதிரி நான் உங்களுக்கு சில தகவல்களை சொல்கிறேன். அரசியலில் நான் எங்கள் அண்ணன் பிரஜாராஜ்யம்னு கட்சி ஆரம்பித்து உங்களோட 3 மடங்கு கூட்டம்லாம் வந்துச்சு, 36 எம்எல்ஏக்கெல்லாம் ஜெயிச்சார். ஆனால் எப்படி நடத்தணும், இந்த மாதிரி உங்கள் கூட இருக்க லகுட பாண்டிகள் மாதிரி அங்கே கூட இருந்த லகுட பாண்டியில் வச்சுட்டு அப்படி இப்படி போய் காங்கிரஸ் அது போய் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். நான் கட்சி ஆரம்பித்து நானும் ஒரு 2-3 தேர்தலில் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த தடவை ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த மாதிரி ஒரு பாஜக தெலுங்கு தேச அணியில் இணைஞ்சதுனால இன்றைக்கி நான் 22 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நான் துணை முதல்வராக இருக்கிறேன். சில எம்பிக்கள் இருக்கிறாங்க எனக்கு. இன்றைக்கி இந்திய அளவில் பவன்னா யாரும் எல்லாருக்கும் தெரியும். இதற்கு காரணம் நான் உரிய நேரத்தில் உரிய முடிவெடுத்தது. எனக்கு வயசு இருக்குது, நான் இன்னும் ஆந்திராவில் இப்போ அடுத்து தெலுங்கானாவில் விஸ்தரிச்சுட்டு தமிழ்நாடு வரைக்கும் நான் வரதுக்கான ஐடியாவில் இருக்கிறேன். இது என்னுடைய அரசியல் நிலைப்பாடு. அதற்கு நான் அப்பப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற முடிவெடுத்தேன். அதே மாதிரி நீங்களும் தனியாக நிற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு என்டிஏ கூட்டணி உங்களுக்கு அருமையான வாய்ப்பு. நில்லுங்க, 30-40 எம்எல்ஏ ஜெயிங்க, எம்பிக்கள் ஜெயிக்கிற வழி பாருங்கள். டெபுட்டி சிஎம்மோ எதிர்கட்சி தலைவரோ எது கிடைக்குதோ அதை பண்ணுங்கள். அதே நேரம் உங்களுக்கு வயசு இருக்குது, நீண்ட காலம் நீங்கள் பயணம் செய்ய முடியும், உங்கள் கட்சியை நீங்கள் அழகாக நகர்த்தி செல்லலாம். ஆனால் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற ஆலோசனைலாம் வச்சுட்டு தப்பாக முடிவெடுத்துறாதீங்கன்னு அவர் பெரிய ஒரு இதையே அவருக்கு சொல்லியிருக்காரு. இதை விஜய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட விஜய் பேச்சுவார்த்தைகள் அடுத்தடுத்து போய்கிட்டு இருக்குது. பார்ப்போம். விஜய்க்காக அதிமுக பேசுகிறது, அண்ணாமலை பேசுகிறார், பாஜக பேசுகிறது, எல்லோரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். விஜய்க்காக விஜயே பேச மாட்டேங்கிறாரு. இதுதான் காமெடி. பார்ப்போம். ஆனா விஜய்காண்டி இப்ப புதுசா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே. அவர் கூட்டணிக்கு வர மாட்டாரு, அவர் தனிச்சு நிப்பாரு, அவர் பண்ணல, இப்படி பண்றாரு, அப்படி பண்றாருன்னு இப்போ திருப்பியும் பழைய மாதிரி விஜய் அவர்களே தனித்து நிக்கிறதுக்குண்டான விஷயத்த பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. 2-3 நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஒன்று, தாவேகாக்குள்ளேயே இருக்கிறவர்கள், இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே போக விரும்பாதவர்கள் ஒரு வகையாக செட் பண்ணி நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இப்போ எங்களை போன்றவர்கள்லாம் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. நீ சொன்னீங்கன்னு நான் சொன்னதான் நடக்குது. இந்த கட்சிக்கு உட்கட்டுமானம் கிடையாதுன்னு இன்னை வரைக்கும் இல்லை. ஒரு வட்டச்செயலாளர் கூட லாக் இல்லாத பொதுச்செயலாளர் வச்சுக்கிறாரு, அதை அனுபவிக்க போகிறார் விஜய்ன்னு சொன்னேன். அனுபவிச்சாரா இல்லையா?
ஓடியில் ஒளிஞ்சார் பொதுச் செயலாளர். இப்படி சொன்னது எதாவது மாறி நடந்தால் பரவாயில்ல. அதிமுகவோட விஜய் போனார்னா அவருக்கு நல்லதுன்னு சொன்னேன். அன்றைக்கி திட்டினாங்க. இன்றைக்கி அதிமுக என்டிஏ சேர்ந்து அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே போனால் நல்லதுன்றேன். அதை நோக்கி தானே விஜய் நகர்றாரு. அப்போது இந்த நகர்வுகள்லாம் விஜய்க்கு கிடைக்கும் பொழுது அது ஒரு வாய்ப்பு அவருக்கு. அதை பயன்படுத்திட்டாருன்னா புத்திசாலித்தனம். ஏன்னா ஒன்றும் இல்லை, லாட்ரி நான் சொன்னேன், அது நாங்கள் ஏற்கனவே ஒரு பல மாதங்களுக்கு முன்னாடி பதிவு பண்ணேன். பாடி கட்டாத லாரியில் லோடு ஏற்ற முடியாதுன்னு. இப்போவும் பாடி கட்டாத லாரியாக தான் இருக்குது. வெறும் சேஸை வச்சு ஓட்டின்னு இருக்காங்க. அந்த சேஸை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு டேங்க் எடுத்து கொடுப்பாங்க, வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டலாம் ஜாலியாக. அதனால் இந்த கட்டி ஜனநாயகனோட பாடல் நாளைக்கு ரிலீஸுங்கிறது, அதாவது தீபாவளி அன்றைக்கு ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் ஏதோ ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குமா? தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பட ரீதியாக எப்படி இருப்பாருன்னு அதுவும் இல்லைன்ட்டாங்க. 2 அறிவிப்பு. ஒன்று, யாரும் தொண்டர்கள் யாரும் தீபாவளி கொண்டாடக்கூடாது. என்ன இது டிக்டேட்டிவ் மாதிரி இருக்குது. நிர்வாகிகள் மட்டத்தில் தீபாவளி கொண்டாடல, மற்ற மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள். மற்றவர்கள் அவரவர்கள் விருப்பப்படி நீங்கள் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்லணும். 80 லட்சம் தொண்டர்களும் கொண்டாடக்கூடாதுன்னா என்ன கதை? அவங்க வீட்டில் இதுவா? அது ஒரு பார்ட் வச்சிங்களேன். அது அவங்களுடைய கட்சி நிலைப்பாடு. அவர்கள் அப்படி ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் நடத்தியிருந்தீங்க. அரை கம்பத்தில் கொடி ஏறுறது, அஞ்சலி கூட்டங்கள். இப்போ காட்டுக்குள்ளேருந்து வந்த 4 நாள் ஆகுது. இப்போ நடத்திக்கலாம்ல. எது தடுத்தது உங்களை? அஞ்சலி கூட்டம் நடத்துறது எது தடுத்தது? அனைத்து மாவட்ட செயலரும் வாங்கன்னு டக்குன்னு வர வச்சு பனையூரில் வச்சு நடத்திக்கலாமா? இடம் தான் இருக்குது இல்லை, எது தடுத்தது? அப்போ இவர்கள் எல்லாம் சும்மா அப்படியே வேஷம் கட்டுனுக்கிறாங்கன்றதான் புரியுது. அதனால் சொல்கிறேன். அதனால் இவர் இந்த இதோடு சேர்த்து என்ன சொல்கிறாருன்னா, ஜனநாயகன் அன்று பாடல் தீபாவளி அன்றைக்கு வெளியிடப்படுவதாக இருந்த அந்த இதுவும் தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்றாரு. நாட்டுக்கு மிகப்பெரிய நஷ்டம் இதன் மூலம். கண்டிப்பான. இதை தொடர்ந்து நேற்று தமிழக சட்டப்பேரவை கடைசி நாள்ன முடிஞ்சு வெளியே வரும்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் உருட்டுக்கடை அல்வா, திமுகவின் உருட்டுக்கடை அல்வா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணியிருக்காரு. எதுலெல்லாம் திமுக அல்வா கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணியிருக்காருன்னா, அதுல நீட் தேர்வு ரத்து, மது விலக்கு வேண்டான்னு சொன்னது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுன்னு சொல்லி ஒரு புக்கு மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதிமுகவோட இந்த பிரச்சாரம் எப்படி பாக்குறீங்க? இது புதுசா ஒரு விஷயத்த ட்ரெண்ட் ஆக்கியிருக்காங்க. அதுவும் தீபாவளி மாதிரி ஒரு டைம்ல உருட்டுக்கடை அல்வாங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படும். அது எப்படி பாக்குறீங்க? இருட்டுக்கடை அல்வா பயங்கர ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி உருட்டுக்கடை அல்வாவும் அது ஃபேமஸ் ஆகிடுச்சு. என்னன்னா, பொதுவாக இது வரைக்கும் அஃபென்ஸ் மோடில் இருந்தது திமுகவுடைய ஐடி விங்கி மற்றதெல்லாம். இப்போ சமீப காலமாக கரூருக்கு பின் எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கு. அதில் திமுகவுடைய ஐடி விங்கிலேருந்து எல்லாருமே தலைகீழாக மாறியிருக்காங்க. ஒருவேளை தீபாவளி போனஸ் எதுவும் கொடுக்கலன்னு தெரில. இவர்கள் இப்போ ஏறி அடிக்கிறார்கள். அவர்கள் அஃபென்ஸ் மோடுக்கு அதிமுக வந்துடுச்சு. உருட்டுக்கடை திமுக அப்படின்னு, உருட்டுக்கடை அல்வா திமுக அப்படின்னு. அதில் நீங்கள் அந்த கரண்ட்டு பில்லு ஏற்றுனது, மாதந்தோறும் மின் கட்டணம், அந்த இவங்க சொன்னாங்கல்ல டாஸ்மார்க் போகிறது, நீட் தேர்வு விலக்கு ரகசியம், அது இந்த மாதிரி பல விஷயங்களை ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து இது உருட்டுக்கடை அல்வான்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலடியாக அதிமுக திருட்டுக்கடை அதிமுகன்னு போட்டு ஒன்று அவங்க வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இவர்களுடைய இந்த இது தன்மை எப்படி குறைஞ்சி போயிருக்குன்னு. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒன்று எல்லோருக்கும் கைபேசி கொடுக்கும் திட்டம் ஒன்று. இது எல்லாரும் மறந்து போன திட்டம். இன்னொன்று, யாருங்க கைபேசி? அவன் 8 வச்சுக்கிறான் ஒவ்வொருத்தனும். 2வது 3 வேளாண் சட்டங்கள் மக்களுக்கு பயன் தரும்னு சொன்னதான். அது அப்போவே முடிஞ்சு அந்த திட்டத்தையே வாபஸ் வாங்கிட்டாங்க. இன்றைக்கி அதை விட பெரிய கொடுமை, கொரோனா மக்களை ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னாராம். இதுக்கும் அதுக்கு என்னப்பா சம்மந்தம் இருக்குது? எல்லாரும் தான் சொன்னாங்க, கொரோனாவை பார்த்து பயப்படாதீங்க, அந்த அச்சப்பட தேவையில்லை அப்படின்னு எல்லாரும் தான் சொன்னாங்க. ஸ்டாலின் அச்சப்படுங்கள், இவர்கள் சைடில் கொரோனா இன்ஜெக்ஷன் போடக்கூடாதுன்னு பரப்பி விட்டாங்களே. அது ஒரு தனி பார்ட்டுன்னு வச்சிங்களேன். கொரோனா அச்சப்பட தேவையில்லைன்னு ஸ்டாலின் தான் சொன்னார். கொரோனாவில் பாதுகாப்பாக இருங்க, முகக்கவசம் அணின்னு ஸ்டாலின் தான் சொன்னார். அப்போ இதை சொன்னதே எப்படி என்னது இவர்கள் சொல்கிறது திருட்டுக்கடை அல்வான்றது எப்படி சரியாக இருக்கும்? இதில் எங்கே திருட்டுக்கடை வருது? அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ ஒரு சொல்லியிருக்காங்களே, பாஜகவுடன் இனி எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை. இதுக்கும் திருட்டுக்கடை அல்வாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது?
அப்போ முறைகேடு சம்மந்தமான அதிமுகவுடைய இது சம்மந்தமான எந்த இதுவும் இவங்கள்ட்ட இல்லை. இவங்க சொல்கிறதெல்லாம் காலாவதியான நிறுத்து போன கொரோனாவில் எச்சரிக்கையாக இருக்குன்னு டாக்டர் கூட சொன்னாங்க. அதிமுக மட்டுமா சொல்லிச்சு? இதில் எங்கே திருட்டுக்கடை இருக்குது? இந்த லட்சணத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். கண்டிப்பான. இதை தொடர்ந்து நேற்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாருங்க. சட்டப்பேரவை வாசல்ல வச்சு பேட்டி கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. நீட் தேர்வு ரத்து இதெல்லாம் எங்க கையில இல்லைங்க, ஒன்றியத்து கையில இருக்கு. அது எங்க கையில இருக்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. நாங்க எவ்வளவு நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கோம், அதை எதிர்க்கட்சி தலைவர் பாராட்ட மறக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்ல. இந்த தேர்தல் அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீட் தேர்வு ரத்துங்கிறது ஒன்றியத்து கையில இருக்கிறது இவங்களுக்கு தெரியாதானே? அதெல்லாம் விட்டுருங்க. நீட் தேர்வு ஒன்றிய அரசு கையில இருக்கு. நான் ஏன் ஒன்றியம் சொல்ல போறேன்? மத்திய அரசு கையில இருக்கு. மத்திய அரசு, நம்மள மத்திய அரசு மத்திய அரசு கையில இருக்குன்னு சொன்னா நீட் தேர்வு எதிர்த்து அன்றைய அதிமுக அரசு மேல அவ்வளோ பழியை சுமத்துனாங்க. கையாலாகாத அரசு, அடிமை அரசு, இதெல்லாம் பண்ண முடியாதா? நீட் தேர்வை ரத்து செய்ய வைக்க முடியாதா? அப்படி இப்படின்னு. சரி, அவர்களால் முடிஞ்சது உச்சநீதிமன்றம் போனாங்க. ஏன்னா சட்டம் பாஸ் ஆகிடுச்சு, ஜனாதிபதி வரைக்கும் ஒப்புதல்ன்றதுனால போனாங்க. அப்போவாவது இது மத்திய அரசு கையில் இருக்குது, உச்சநீதிமன்றம் கையில் இருக்குது, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியாதா? ஆனால் இவர்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து நீட் விலக்கு. எப்படி இப்போ பண்ண முடியும்? அந்த ரகசியம் என் சன்னுக்கு தெரியும் அப்படின்னாங்க. இதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க. ரகசியம் தெரியும் தெரியும் தெரியும்னு இவர் தனியாக வச்சுக்கிட்டாரு. விலக்கு கையெழுத்து போட இல்லை. ஏன்னா எங்கே முடியும்? அது நடக்கவே நடக்காது. அதனால அது ஒரு இது. விலக்கு ரகசியத்தை 24க்கு முன்னாடி இவர் சொன்னார். எல்லாரும் சேர்ந்து போராடுறது தான் அந்த ரகசியமே. இந்த செந்தில் மலையை தூக்குறேன்னு அப்புறம் எல்லாரும் தூக்கி என் மேலே தோல் மேலே வச்சா நான் தூக்குறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் சிவசங்கர் இவங்கெல்லாம் இன்றைக்கி அரசியல் மேதைகள் ஆகிவிட்டார்கள். பேசுகிறத கரெக்டாக பேசணும். அந்த அமைச்சர்கள் பாதி பேர் பேசுகிறதே காமெடியாக போய்கிட்டு இருக்குது. கண்டிப்பான. இதை தொடர்ந்து நேற்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசும்பொழுது நெல் கொள்முதல் திட்டத்தை பற்றி பேசியிருந்தாரு. அது நிறைய விஷயங்கள்ல தமிழக அரசாங்கம் கோட்டை விட்டது அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாப்புல. அதற்கு அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் பேசும்பொழுது, முதல்வர் அவர்கள் எங்களிடம் கலந்து ஆலோசித்தார். முதல்வர் அவர்கள் இந்த வேலையை செய்ய சொன்னார். ஆணையர்கள் எல்லாருமே நாங்க செஞ்சோம், நாங்க எல்லாம் பேசினோம், நாங்க கூட்டம் போட்டோம், இதை தான் சொல்றாங்க தவிர என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சட்டப்பேரவையில் அவர் சொல்லல. நம்ம பல்வேறு இதுல பாக்குறோம், சமூக வலைதளங்கள்ல பாக்குறோம். ஒவ்வொரு விவசாயிகளும் மழையில அந்த நெல் பாதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பல பேர் சமூக வலைதளங்கள்ல பாக்குறோம். அமைச்சர் சக்கரபாணி அவர்களுடைய இந்த விவாதத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது மூட்டைக்கு 40 ரூபான்னு விஜய் சொன்னாரு. அன்னைக்கெல்லாம் குதிச்சாங்க. அது எந்த அளவுக்கு பயங்கரமானதுன்னா, ஒரு வருஷத்துக்கு 300-400 கோடி வரைக்கும் இந்த 2-3 சீசன்லேயே பெரிய அமௌண்ட்டு இதில் மூலியம் கிடைக்கும். இது பலரும் பிரிஞ்சுக்குவாங்க. தொழிற்சங்கம் வரைக்கும் அந்த பணம் பிரியும். அதனால தான் தொழிற்சங்கவாதிகள் கூட இந்த விஷயத்தை கேட்கறது இல்லைன்ற லெவலுக்கு அது இருந்தது. இதை தாண்டி நெல் கொள்முதல் இந்த ஆண்டு மகசூல் ஜாஸ்தி, அமைச்சரை ஒத்துக்கிறாரு. அப்போ ஜாஸ்தினா நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்களா? ஏற்கனவே உங்களுக்கு நெல் கொள்முதல் நிலையங்கள் நாங்கள் 5 திறந்தவெளி கொள்முதல்ன்றாங்க. திறந்தவெளி கொள்முதல் தானே பிரச்சனையே. உங்களுக்கு மழை பெஞ்சுதுன்னா உங்களுக்கு எல்லாம் அப்படியே செடியாகி போயிடுது, அது எல்லாமே பூத்து போயிடுது. அப்போ ஈரப்பதம் சம்மந்தமாகவும் மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்துக்குது, நீங்கள் பேசி வாங்கி கொடுக்கணும். இங்கே இருக்கிற நெல்லை கொள்முதல் பண்ணுறதே நீங்கள் உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. கொள்முதல் நிலையங்களில் நெல்லை கொண்டு மூட்டை மூட்டையாக இறக்கி நீங்கள் மாத கணக்கில் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது விவசாயிகள். இதில் மழை பெஞ்சதுன்னா அவ்வளோதான் நெல்லுடைய கதை. இதில் சமீபத்தில் கூட சசிகலா அவர்கள் ஒரு பெரிய அறிக்கை விட்டுருந்தாங்க. 10,000 மூடை நெல் தேங்கி கிடக்குது, இவர்கள் நெல் கொள்முதல் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, இந்த அளவுக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, மழைக்காலம் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க போது பெரிய பாதிப்பை உண்டு பண்ணணுன்னு கவலையே படலை. இங்கே ஏற்றிட்டு போகிறோம், வேகன்களில் ஏற்றி அனுப்புகிறோம், லாரியில் அனுப்புகிறோம், 2-3 மண்டல தலைவர்கள் கூடுதலாக பொறுப்பு போட்டிருக்கோம், அது போட்டு எல்லாம் பண்ணீங்க. 5000 மூட்டை நேற்று ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சதில் 5000 மூட்டை நெல் பாதிப்படைஞ்சுன்னு அவங்க போராட்டம் நடத்தினாங்களே, சாலை மறியல்லாம் பண்ணாங்களே. நேற்று ஒரு விவசாயி கதறாரு, அந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது, வருஷம் இதுக்குன்னு அதிகாரிங்க வர்றாங்க பார்க்குறாங்க, என்ன தான் பண்ணுறீங்க, மூடைக்கு 40 ரூபா கொடுக்குறோன்னு அவர் சொல்கிறாரு. கொடுக்குறோம், இந்த மாதிரி வாங்குறீங்க, இந்த மாதிரி வாங்குறீங்க, இந்த மாதிரி எங்கள் ஏழை விவசாயி வயிற்றில் அடிக்கிறீங்களேன்னு. அப்போ காமிச்சிட்டு இருக்கும் போதே பின்னாடி அந்த இதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சாப்பா இதை போட்டு மூடிக்கிட்டு இருக்கிறாங்க, மழை மேகம் சூழ்ந்து கிடக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பாடுபட்டு நெல்லை விளைச்சாலும் அந்த நெல் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேராமல், அதாவது இவங்க கொள்முதலை எடுத்தால் தான் அவங்க பொறுப்பு, எடுக்காத வரைக்கும் இவங்க பொறுப்பு.
அப்போ இந்த மாதிரி பிரச்சனையில விவசாயிகள் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. அதுல கூட ஒரு சரி பண்ண முடியாத ஒரு நிலையில் தான் இந்த அரசாங்கம் இருக்குது அப்படின்றதுதான். கண்டிப்பான. மத்தியில நம்ம ஆட்சி இங்க மோடி அவர்கள் வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல அல்லது நாடாளுமன்றத்துல நடந்துட்டு இருக்கும்போது, ஒரு சட்டத்திருத்த மசோதாக்கள், ஒரு சில மசோதாக்கள நிறைவேத்தும் பொழுது, ஆம் என்றோ, இல்ல ஆம் இருப்ப யாரு அந்த மாரி கேட்டு வாக்கெடுப்பு மூலமா பண்ணுவாங்க. அத வந்து எந்த ஒரு விவாதமும் இன்றி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இங்க பேசக்கூடிய நம்ம தமிழக எம்பிக்கள், இன்றைக்கு தமிழக சட்டப்பேரவையில நேற்று கடைசி நாள்ல 16 சட்டத்திருத்த மசோதாக்கள் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல விவாதமின்றி தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல 2 குறிப்பிட்ட சட்டத்திருத்த மசோதா, ஒன்று உயர்கல்வித்துறையில. அதுல எனக்கு ஒரு 3 பாயிண்ட் எனக்கு சுத்தமா வந்து என்னண்ணே இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கங்கிற மாரி நமக்கு தோணுது. அதுல அந்த மசோதால சொல்லப்படுற விஷயம், அதாவது அரசு உதவி பெறும் காலேஜ் வந்து இனிமே தனியார் காலேஜா அவங்க வந்து டைவர்ட் ஆயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே மாரி 100 ஏக்கர் வரைக்கும் இருக்கிற விஷயத்துல நீங்க இனிமே 25 ஏக்கர்லயே வந்து டீம்டு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இது எப்படிண்ணே இந்த மாரி வந்து நீங்க இருக்கிற விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா, ஏற்கனவே பல காலேஜ்கள், பல கல்லூரி நிறுவனங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறையா இருக்கு. அதனாலதான் இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள் மத்தியில வந்து இந்த விளையாட்டு மூலமா அவங்க உடம்ப ரெஃப்ரெஷ் பண்ற விஷயங்கள் எல்லாமே கம்மியா இருக்க ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எப்படி பாக்குறீங்க இந்த சட்டத்திருத்த மசோதா? அதாவது தனியார் பல்கலைக்கழகங்களா மாத்திக்கலாம். அரசு உதவி பெறும் கல்லூரிகள் புதிய சட்டத்தின் மூலம் தனியார் பல்கலைக்கழகங்களா மாத்திக்கலாம். அப்போ அதுக்கு தனியாக வைஸ் சான்சலர், அவங்களுக்கு இல்லை கல்லூரிகள் இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இதில் நகராட்சி, இது மாநகராட்சியில் 100 ஏக்கர் நிலம் தான் இருந்தால் தான் ஒரு பல்கலைக்கழகங்கள் தனியார் பல்கலைக்கழகம் அமைக்கலான்றத இப்போ வந்து 25 ஏக்கராக குறைச்சி விட்ருக்காங்க. அப்போ யார் வேணாலும் 25 ஏக்கர் இருந்து இது பண்ணால் யார் வேணாலும் ஆரம்பிக்கலான்ற மாதிரி இது தனியார் கையில் போகும். இன்னொன்று, நகராட்சி பகுதியில் 35 ஏக்கரு, மற்ற இடங்களில் 50 ஏக்கர்னு சொல்கிறாங்க. மாநகராட்சியில் 25 ஏக்கராம், நகராட்சியில் 35 ஏக்கராம், மற்ற இடங்களில் 50 ஏக்கராம். அவங்களுக்கு என்ன பைத்தியமா? அவங்களும் 25 ஏக்கர் நகராட்சியிலேயே மாநகராட்சியிலே சொல்கிறீங்கன்னா எங்களுக்கும் குறைச்சி கொடுங்கன்ற மாதிரி இன்னும் அது போகும். அப்புறம் தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றிக்கலாம். கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள் தனியார் பல்கலைக்கழகம். இது வந்து ஆசிரியர் சங்கங்கள் எல்லாருமே எதிர்த்திருக்காங்க அப்படின்றாங்க. கார்ப்பரேட் மயமாக்கத்துக்கு வழிவகுக்கணும், உண்மை தான். யார்கிட்டலாம் பணம் இருக்குதோ அவங்களாம் கல்வி தந்தைகளாக, புதிய கல்வி தந்தைகளாக மாறுவாங்க. இதில் இவர்கள் அதிகபட்ச பெரிய வாழ்க்கையிலே உங்களுக்கு பெரிய பிரச்சனைனா துணைவேந்தரை நாங்கள் நியமிக்கணும் அப்படின்றது தான் இவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய லட்சியமே. ஆனால் அது யூஜிசி விதி பிரகாரம் கவர்னராக நியமிச்சுட்டு போட்டுமே, என்ன பிரச்சனைனா அதெல்லாம் கிடையாது. இப்போ துணைவேந்தர் நியமிக்கிற அதிகாரம் மறுபடியும் எங்களுக்கு வேணும்னு உடற்கல்வியல் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் அதுக்கு ஒரு மசோதா ஏற்றி அமைச்சிருக்காங்க. இதில் ஜோக் என்னென்னா, ஏற்கனவே அந்த மசோதா நிறைவேறினதாக கவர்னர் சொன்னது இப்போ 5 ஜட்ஜிகளுடைய அரசியல் சாசன அமர்வு போனதுனால அது அப்படியே நீர்த்து போயிருக்கு. இப்போ இதை புதுசாக மசோதானா அவர் ஜனாதிபதி தான் அனுப்பிச்சி விட போகிறாரு. இது வந்து எப்படி அனுப்பிச்சிங்க அப்படின்னு கேட்டால், சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அதே தான். கல்வி பெற சென்னையில் இந்த பல்கலைக்கழக நிறுவ மசோதா வழி செய்கிறது. இது ஒரு மசோதா. இதுடைய பின்னணி என்னன்னு தெரியல. அது நல்ல ஒரு விஷயம். இதானா துணைவேந்தர் நியமனத்தோட ஆளுநரின் கருத்துக்களை எதிர்த்து அரசு தீர்மானம். இதெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றி என்ன பண்ண போகிறீங்க? இது எல்லாமே இவர்கள் வந்து இந்த இந்தி எதிர்ப்பு, நீட் எதிர்ப்பு, டீலிமிட்டேஷன் எதிர்ப்பு, இந்த மாதிரி மத்திய அரசு எதிர்ப்பாக காண்பிக்கிறதுக்கு உங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இது பயன்படும். இந்த இதில் உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மற்றபடி பெரிய அளவில் இல்லை. 2025-26 ஆண்டுக்கான கொள்கை அறிக்கையில் உயர்கல்வியில் உலகத்தரத்தை அடைவதற்கான திட்டங்கள், பாடத்திட்டத்தை மேம்படுத்துவது மற்றும் கல்வி நிறுவனங்களின் தரத்தை உயர்த்துவது ஆகியவை பற்றி தகவல் இடம்பெற்றிருந்தன. இது உயர்கல்வித்துறை கொள்கை அறிக்கையில். அண்ணா பல்கலைக்கழகத்தை உலக தரவரிசையில் கொண்டு வரவும் தொழில் வளம் சார்ந்த பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன அப்படின்னு போட்டு இது பண்ணுறாங்க. இது எல்லாமே பேசுகிறது அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நடைமுறைக்கு தானே மேட்ரு. அதனால் இது பெருசாக ஒன்றும் இல்லை. பழைய மந்தையில் புதிய கல். இதில் இப்போ இந்த இடத்த குறைச்சி மேலும் பல கல்வி தந்தைகளை உருவாக்குறதுக்கு ஆனால் ஏற்பாடு நடக்குது. கண்டிப்பாக. இதைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக ஒரு சட்ட திருத்த மசோதா, அதுல வந்து டொனேஷனை வந்து எப்படி ரிசீவ் பண்ணுங்கிற ஒரு விஷயம் அது சொல்லியிருக்கிறாங்க. இது பல்வேறு வழக்குகள் வந்து இந்து சமய அறநிலையத்துறை மேல வந்து பல்வேறு வழக்குகள் எப்போதுமே இருக்கும். ஒரு மசோதா கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து அகேன்ஸ்டா தான் இருக்குங்கிற மாதிரி விஷயங்கள் பல்வேறு வழக்குகள் போயிட்டு இருக்கு. இதுல இன்றைக்கு அவங்க சொல்லியிருக்கிற விஷயம், கோவில் நிலங்களை பயன்படுத்தாத நிலங்களை வந்து இந்து சமய அறநிலையத்துறை கையில் எடுத்துக்கலாங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டொனேஷன்ஸை வந்து நாங்க வந்து கல்வி நிறுவனங்கள்ல ஆரம்பிக்கிறதுக்காக பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்கன்னா, இவங்க இந்து சமய அறநிலைத்துறையை வைத்து அடிக்கடி சில விஷயங்களை பண்றாங்க. அது மிகப்பெரிய விமர்சன பொருளா இருக்கு. அதற்கு காரணமாக அது துறையை கண்காணிக்கிற அமைச்சர் காரணமா அல்லது வந்து என்ன காரணமா? இது எனக்கு அந்த துறை அமைச்சர் ஒரு முக்கிய காரணம். இது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர்களே மறைமுகமாக
இப்போ இந்து அமைப்புகள் பாஜகலேருந்து பலரும் இந்து அரசு சமய அறநிலைத்துறையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு மறைமுகமாக இவர்கள் ஏதாவது உதவி பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்து சமய அறநிலைத்துறை சட்ட பிரகாரம் ஆர்டிகல் அது சட்டம் 34 நினைக்கிறேன் பிரிவு, அதில் இந்த மாதிரி விஷயங்களுக்கான பல்வேறு திட்டங்கள் இருக்குது. கல்வி சம்மந்தமாக அந்த கல்லூரி அதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. கல்லூரிகள் தொடங்கணும்னா அந்த கல்லூரிகள் இந்து சமய பாடத்திட்டங்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும். அதுக்கு இந்த ட்ரஸ்டி ஒத்துக்கணும். நீங்கள் யார் எந்த நிதியை பயன்படுத்த போகிறாங்களோ அந்த ட்ரஸ்டி முழுமையான ஒப்புதல் கொடுக்கணும். அதை தொடங்கி நடத்துக்கணும். அது அவங்களுக்கு கீழே தான் வருமே தவிர உங்கள் இதில் வராதுன்ற மாதிரி தான் சொன்னது. அதிலே இவர்கள் இந்த 2 இடத்துல குளத்தூர்லாம் தொடங்கி கோர்ட் வரைக்கும் போய் அவமானப்பட்டாங்க. இப்போது அதை இது பண்ணுறதுக்கு மசோதாவை கொண்டு வராங்க. இதில் நன்கொடைகளை பயன்படுத்துறது எனக்கு என்னென்னு பண்ணுறதுனா, ஏற்கனவே இந்து அமைப்புகள் பாஜகவுடைய பெரிய பிரச்சாரமே இந்து அறநிலையத்துறை கோயில்கள் தனியார் கைக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றது. இந்து அறநிலையத்துறை சட்டம் வந்ததுக்கு அடிப்படை காரணமே தனியார்கள் கோயில் நிலங்களை, கோயில் சொத்துக்களை, கோயில் வருவாய்களை கொள்ளையடித்து தங்கள் அதில் தனியாகவே ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறதுனால இதையெல்லாம் நெறிப்படுத்தணும், வகைப்படுத்தணுன்றத ஒரே ஒரு விஷயத்துக்கு நெறிப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்து அறநிலையத்துறை வந்தது. அதில் கோயில் சொத்துக்கள், கோயில் நிலங்களை பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட அந்த கோயிலுடைய ட்ரஸ்டிகள் முடிவு பண்ணலாம். ஒரு தர்ம காரியம், ஒரு ஸ்கூல் கட்டுறீங்க, காலேஜ் கட்டுறீங்க, ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு உதவுறீங்க, கல்விக்கு உதவுறீங்கன்னா அந்த ட்ரஸ்டி ஒத்துக்கணும். அரசு அதிலெல்லாம் போய் பண்ண முடியாது, அறநிலையத்துறை எனக்கு என்னென்னு பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ அதில் போய் கையை வைக்கிறதுன்றது என்ன ஆகும்னா, தேவையற்ற இவர்கள் எடுத்து பக்தர்கள் கோயிலுடைய பக்தர் காணிக்கை கொடுக்கறத எடுத்துக்கிட்டு இவர்கள் தாந்தோண்டித்தனமாக செலவு பண்ணுற மாதிரியான ஒரு செலவு பண்ணுறது தான், வேற என்ன. அப்போ இது என்ன ஆகும்னா, பாஜக சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்ற மாதிரி போயிடும். இந்து சமய அறநிலையத்துறை தேவையில்லை, எனக்கு என்னென்னு பக்தர்கள் காணிக்கை மற்ற விஷயங்களை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள்னு போயிடும். இன்னொன்று, வக்போர்டு இப்படி தான் பிரச்சனையாகி வக்பு திருத்த மசோதா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. வக்போர்டு இடத்த நீங்கள் எப்படி வேணால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் உக்காந்துக்கிட்டு அதை நான் முஸ்லீமுக்கு ரெண்ட்டுக்கு விட்றது, லீஸுக்கு விட்றது, விலைக்கு விற்கிறது, இப்படிலாம் பண்ணி இப்போ 99 வருஷம் லீஸ்னால் கம்மி விலையில் லீஸ் போட்டு மீதி தனியாக பார்த்துக்கிறது. அதில் வக்போர்டு நிலம் ஒரு நான் முஸ்லீமுக்கு மற்றவங்களுக்கு போவோம். இந்த மாதிரி அதுக்கு எவ்வளோ வரவு செலவு தெரியாது, என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. இப்போ அதோடைய விளைவு என்னென்னா, சாதாரண முஸ்லீம் ஒருத்தனு கூட, நான் சவால் விட்டு சொல்கிறேன், ஒரு சாதாரண ஏழை முஸ்லீம் கூட வக்பு போர்டுனால 5 பைசா பிரயோஜனம் இல்லை. ஒரு வக்பு போர்டு அதனுடைய நிதி மூலியமாக ஏழை முஸ்லீமுக்கு பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டது, ஹாஸ்பிட்டல் கட்டப்பட்டது, கல்லூரி கட்டப்பட்டது, ஏழை முஸ்லீம்களுக்கு தொழிலுக்காக உதவி செய்யப்பட்டது, ஏழை முஸ்லீம் பெண்களுக்கான தொழில் கல்வி இதுக்காக உதவி பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது கேட்டால் எதுவுமே இல்லை. திருமண மண்டபம் கட்டணும், ஹாஸ்பிட்டல் கட்டணும், எதுவுமே கிடையாது. அப்போ அதே மாதிரி போகிறது தான். இப்போ இந்த மாதிரி இவர்கள் எடுத்து தாந்தோண்டித்தனமாக பண்ணாங்கன்னா இதுவும் இப்படி தான், எனக்கு என்னென்னு எடுத்து அந்த பணத்தை செலவழிச்சிட்டு கணக்கு காட்டுறதுன்னு. அப்போ அறநிலைத்துறை உடைய அடிப்படை கோயில் வருவாய் மற்ற விஷயங்களை நெறிப்படுத்துறதுக்கு தான். அதை தாண்டி அதிகாரத்தை கையில் எடுத்தாங்கன்னா அது தேவையற்ற சர்ச்சையில் கொண்டு போய் முடியும். இந்து அமைப்புகளுக்கு இது சாதகமாக போய் முடியும். கோயில்கள் தனியார்களுக்கு மீண்டும் தனியார் கைகளுக்கே போகணுன்ற மாதிரிலாம் அந்த கோரிக்கை நியாயன்ற மாதிரி நிற்கும். அதுதான் இதுடைய இதாக நான் பார்க்குறேன். இவங்க இந்த ஆட்சி அமைந்த காலத்துல இருந்தன இந்து சமய அறநிலைத்துறையில நம்ம பொதுவா பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள், கோவில்ல பக்தர்கள் செலுத்தக்கூடிய காணிக்கைகள் அது மேலேயே இவங்களுக்கு ஒரு கண் இருந்த மாதிரியே தெரியுது. அதை நோக்கியே சில பயணங்கள் போயிட்டு இருக்காங்க. அதுல என்னென்ன அந்த காணிக்கைகள்ங்கிறது அவங்கவங்க விருப்பப்பட்ட அந்த கடவுளுக்காக கொடுக்கறது. இப்போ ஒவ்வொரு கோயில் இருக்குன்னா, மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில்ல மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்காக அவர் கபாலீஸ்வரருக்காக கொடுக்கறது கணக்காகும். ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்த மாதிரி கொடுக்கறது. இது அவர்களுடைய விருப்பத்தை கூட இப்ப மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை நோக்கி போயிட்டு இருக்காங்களே, எப்படி பாக்குறீங்க? இவங்க இப்போ வரைக்கும் கூட அறக்கட்டளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே பண்ணல. இப்போ இதுல பாருங்க, நிறைய பேருக்கு ஹாஸ்டல் கட்டி கொடுக்குறேன், கோயில் பூஜை பண்றவங்களுக்கு ஹாஸ்டல் கட்டி கொடுக்குறேங்கிற மாதிரி விஷயம் எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நடக்கிற சாத்தியமா இருக்கு? நீங்க கோயிலுக்கு வர வருமானத்துல நீங்க கோயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்ணிக்கலாம்னு விதி இருக்குது. நீங்க இப்போ அர்ச்சகர்கள் தங்கறதுக்கோ இல்ல அந்த கோயிலுடைய ஆகம இதுக்காக நீங்கள் அந்த கல்விக்கூடம் மாதிரி வச்சுருக்கீங்க, அவர்களுக்கு தங்கறதுக்கு ஹாஸ்டலு இல்லை அர்ச்சகர்கள் குடும்பங்களுக்கான ஏதாவது ஒரு இது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அதில் விதியிலே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே என்ன பிரச்சனைனா, அந்த கோயிலுக்கு பக்தர்கள் கொடுக்குற நிதியை என்ன பண்ணணுன்றத
அந்த கோயிலுக்கான ட்ரஸ்டி தான் முடிவு பண்ணணும். அது இந்த இப்போ மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுடைய இந்த பணத்தை வைத்து பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல, கோயிலுக்கு சொந்தமான இடத்துல ஒரு கல்லூரி கட்டுறது அப்படின்னு இந்த ட்ரஸ்டி முடிவு பண்ணால் அது தவறு கிடையாது. அந்த கல்லூரியும் எப்படி இருக்கணுன்றதுலேயும் விதி இருக்குது. அதில் இந்து சமயம் சம்பந்தமான பாடங்க திட்டங்கள் இருக்கணும். அது முழுவதுமாக அறநிலைத்துறை கீழே தான் அந்த கல்லூரி இயங்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் இந்த மசோதா மூலிமா நான் பண்ணுற அந்த நிதியை எடுத்து மக்களுக்கு செய்ய சேவை, மகேசனுக்கு செய்ய சேவைன்னா உங்கள் அரசு நிதியில் பண்ணுங்கள். அதான் இன்னைக்கு கூட வந்திருக்குது. அரசு ஒதுக்கிய நிதியே பல துறைகளில் பயன்படுத்தாமல் எனக்கு என்னென்னு விட்டுருக்காங்க. பாலம் கட்டுறதுக்கு நிதி ஒதுக்கி பாலமே கட்டல. அந்த நிதி செயல்படாமே போகுது. நீங்கள் அதில் போய் பண்ணுங்கள். 4000 கோடி ஒதுக்குனீங்கன்னா சென்னையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக பண்ணிங்கன்னா மக்களுக்கு சேவையாக நல்லா பக்காவாக பண்ணி கொடுங்க. உங்களை வாழ்த்துவாங்க, மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவாங்க. அம்மா உணவகத்துக்கு வருஷத்துக்கு 39 கோடி ரூபா செலவாகுதுன்னா மக்களுக்கு செய்யும் சேவை, மகேசனுக்கு செய்யும் சேவைன்னு நிதி ஒதுக்கி அந்த அம்மா உணவகத்தை மேலும் செழுமைப்படுத்துங்க. ஐயா உணவகம்னு கூட வச்சுக்கோங்க. எங்களுக்கு சோறு போடுங்க, நல்ல விஷயம். அதெல்லாம் விட்டு நாசம் பண்ணி இன்றைக்கி அம்மா உணவகன்றதே நலிவடைஞ்சு போய் கிடக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். அதெல்லாம் விட்டுட்டாங்க. கோயில் நிதி வருதுன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாஜக எல்லாருமே இந்து சமய அறநிலைத்துறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்கணும்னு பார்த்தா அதில் போய் மறுபடியும் பிரச்சனையை உருவாக்கிட்டு கை வச்சிட்டு இருந்தால் இப்போ அவர்கள் அதை நோக்கி பிரச்சாரத்தை நகர்த்துவார்கள். இப்போ இது தேவையில்லாத வேலை தானே. இந்த வேலையை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது தான் இது. ஏன்னு சொல்கிறேன்னா அதற்குன்னு விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறை பிரகாரம் தான் அது இயங்க முடியும். அதை நான் திருத்துறேன்னு மசோதா கொண்டு வரீங்கன்னா அதை ஒரு பொது கருத்தாக மாற்றி மற்ற விஷயம் கொண்டு வந்து திருத்தலாம். எனக்கு என்னென்னு திருத்தினு அர்த்தம்? விவாதம் கூட இல்லைன்னு அர்த்தம். இது ஒரு சிக்கலான விஷயம்தான். கண்டிப்பாக. இதை தொடர்ந்து இன்றைக்கு தினமலர்ல வந்து ஒரு அறிக்கை வந்து ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கு, நியூஸ் ஒன்று. அதுல வந்து தேசிய பேரிடர் வேளாண் அந்த இதுக்கு வந்து ஃபண்ட் வந்து 2023 2024க்கு வந்து தமிழக அரசாங்கம் ஒதுக்கல. அதுக்குண்டான ஃபண்ட் வந்து 300 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப மழை வெள்ளம் வர பார்த்துட்டு இருக்கோம். எல்லா ஏரியாலையுமே பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதுமே ஒவ்வொரு கிராமத்துல இருந்து எல்லா இடங்களிலுமே மழை வெள்ளங்கள் பெருமளவு பெய்துட்டு இருக்கு. நேற்றெல்லாம் வந்து தேனி, கம்பம் ஏரியாக்கள் எல்லாம் வந்து பெரிய லெவல்ல மழை பெய்திருக்கு. பல இடங்கள்ல வந்து வெள்ள நீர் பாதிக்கப்பட்டிருக்கு. நெல்லாம் வந்து வயல்கள்ல வந்து மூழ்கி இருக்குங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நம்ம சமூக வலைதளங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல வந்து இந்த பேரிடர் மேலாண்மைக்கு வந்து பணமே ஒதுக்கலைன்னா இவங்க அடுத்து ஆரம்பிச்சிருவாங்களே, மழை வெள்ளத்துக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் வரலன்னு ஆரம்பிக்கிறதுக்கு தானே. நீங்கள் பேரிடர் மேலாண்மை நிதின்றது தனி. அது வந்து வருஷம் பூரா ஒரு டெபாசிட் மாதிரி இருக்கும். இப்போ பேரிடர் மேலாண்மை நிதியில் 275 கோடி ரூபா மத்திய அரசு கொடுத்ததாகவும் இவர்கள் பங்காக 225 கோடி கொடுத்ததாகவும் இவர்கள் பங்காக 75 கோடி ரூபா, மொத்தம் 300 கோடி ரூபா அது இருக்கணும் டெபாசிட் மாதிரி. அது வந்து பயன்படுத்தியிருக்கணும். அதை வந்து இவர்கள் அதுக்கான நிதியை இது பண்ணி ஒதுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிஏஜி அறிக்கைனா இவர்களே எடுத்துக்கிட்டு முன்னுதாரணமெல்லாம் காமிப்பாங்கள்ல. இன்டர்னல் ஆடிட்டிங் அறிக்கை தானே அது. அந்த அறிக்கையிலேயே அதை தான் குறிப்பிட்டோம், என்னென்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு. அதுலேயே இது குறிப்பிட்றாங்கன்னா இவர்கள் பேரிடர் மேலாண்மைக்கு எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்றது. நீங்கள் அங்கே போயிட்டு இங்கே ஓட்டேரி வழக்கமாக இதில் பார்த்தீங்கன்னா 2 நாளாக தண்ணி தேங்கி கிடக்குதுன்னு சமூக வலைதளங்களில் மீடியாக்களை எடுத்து போட்டிருக்காங்க. புதிய தலைமுறைலாம் எடுத்து போட்டிருக்காங்க. இவங்க வந்து நம்ம மேயர் சொல்கிறாங்க, பல்வேறு நடவடிக்கைகளை பல்வேறு முறையில் பல்வேறு வகைகளை எடுத்து பல்வேறு வகைகளில் பல்வேறு விதமாக பல்வேறு ஆட்களை பயன்படுத்தி சிறப்பாக செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இத்தனை மோட்டர் அதுன்றாங்க. எது வந்தாலும் சந்திக்க தயார்ன்றாங்க. அதான் இப்போ அங்கே தேங்கி இருக்குது, என்ன பண்ணீங்க 2 நாளாக? அப்போ இந்த மாதிரி விஷயம் போய்கிட்டு இருக்குது. பேரிடர் மேலாண்மை நிதியே போன வருஷம் ஒதுக்கல. ஆனால் இந்த வருஷம் வந்துச்சுன்னா இப்போ என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து நிதி கொடுக்கல அது கொடுக்கல அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம், நேற்று தங்கமணி ஒரு விஷயத்தை நல்லா குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். கொள்கை ரீதியாக நீங்கள் அவங்களை எதிர்ங்க சண்டை போடுங்க, அரசியல் ரீதியாக அதை வந்து காரியம் சாதிக்கிற விஷயமாக தான் ஒரு அரசு இயங்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நல்ல ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்திய அரசோடு பேசி இணக்கமாக நிதி பெறக்கூடியவர்களை நியமித்து அந்த வேலையெல்லாம் பண்ணணும். ஆனால் இங்கே அந்த மாதிரி ஏற்பாடெலாம் இல்லை. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறது இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி அரசை நடத்த முடியும்? எப்போவுமே மோதல் போக்கு தான். சின்ன சின்ன விஷயங்கள், துணைவேந்தர் பிரச்சனைலாம் இப்போ எதுக்குங்க? அது வாட்டில் அது சட்டப்படி நடந்துட்டு போட்டுமேங்க, என்னங்க கெட்டு போகுது? ஆனால் அதிலெல்லாம் கொண்டு போயிட்டு இது பண்ணுறாங்க. கேட்டால் இல்லாத காரணங்கள்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் இதை கரெக்டாக நடந்துட்டு போனீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டிய இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பான. இதை தொடர்ந்து நம்மளுடைய விசிகா தலைவர்
அண்ணன் தொல் திருமா அவர்கள் வந்து ஒரு இதுல இருந்தாருன்னு நம்ம பார்த்திருந்தோம். நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன விபத்து நடந்திருந்துச்சு. அதுக்கு வந்து அடிக்கிறது போய் தட்டுறதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நேற்று நீதிபதிகளும் வந்து பல கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. எதுக்கு எஃப்ஐஆர் லேட்டா போட்டிருக்கீங்க? ஒரு ஒரு நபரை எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்கீங்க. அடி வாங்கின நபர் மேல எப்படி எஃப்ஐஆர் போட முடிஞ்சது? அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதற்கிடையில 2 நாளுக்கு முன்னாடி அவர் பேசின ஒரு மேடையில ஒரு பேசும்பொழுது, நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லி விக்னேஷ் சிவன் படத்த அவரும் பேசியிருக்காரு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து நான் போலீஸ், நான் பல பேரை பார்த்தேன், பல ரவுடிகள பார்த்தவன்னு சொன்னதுக்காக இந்த மாரி எதிர்ப்பதமா என்னங்கிறது தெரியல. எப்படி பார்க்குறீங்க தொல் திருமா அவர்களுடைய இன்றைய நிலைப்பாடு? நானும் ரவுடி தான் படம் வந்தது, அது குறிப்பிட்டு பேசுகிறாரு. இன்னும் கொஞ்ச நாளில் முறைச்சா அடிப்போம் அப்படின்னு படம் கூட எதாவது எடுப்பாங்களான்னு தெரில. குறும்படம் முறைத்தால் அடிப்போம் அப்படின்னு. அதாவது விநாசகாலம் விபரீத புத்தின்னுவாங்கல்ல, நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன். ஒரு அரசு ரொம்ப நெருக்கடியை சந்திச்சுட்டு வர நேரம், ஆட்சி முடிகிற தருவாய், முன்னிலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். மக்கள்கிட்ட வந்து ரொம்ப கெட்ட பேர் எதுவும் வாங்காமல் பார்த்துக்கணும். நான் இப்போலாம் பார்த்தீங்களா, இப்போ தான் எல்லாத்தையும் தெரியுதுல்ல, ஐயோ ஐயோ இதெல்லாம் நிறைவேற்றலையா, இதெல்லாம் பண்ணலையா அப்படின்னு ஒரு பக்கம் இறங்கி பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் தோழமை கட்சியாக இருந்து ஏதாவது உதவி பண்ணுன்னு பார்த்தா உத கொடுக்குறாங்க. ஒருத்தனை இடித்தவன்ட்ட சாரி சொல்லிட்டு போகாமல், சரி அந்த அவர் ராஜீவ்காந்தின்றவர் இடித்தவொன்னே பார்க்குறாரு, சரி திரும்பவே இருக்காருன்னு திரும்பி போய் வண்டி எடுக்கிறாரு. அதுக்கு கூட இவங்களுக்கு இது இல்லை, போட்டு அவரை அடித்து இது பண்ணி இன்றைக்கி கோர்ட்டு கேட்குதில்ல. நம்ம எல்லாரும் சொன்னது எல்லாம் சொன்னவங்க மேலெலாம் சதி இருக்கிறது. இதை என்ஐஏ விசாரிக்கணும், உலக தரத்தில் விசாரிக்கணும். இசட் பிரிவுன்னு உருட்டியிருந்தாங்களே, இப்போ நீதிபதி சதீஷ்குமார் கேட்குறாரு, என்ன சொல்ல போகிறாரு? எதுக்குப்பா அடிச்சிங்க? எல்லா சிசிடிவியும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாப்புல, அந்த இடத்துல இருந்த எல்லா சிசிடிவியும் ப்ரொடியூஸ் பண்ணு. எதுக்கு அடிச்சிங்க? ஏன் போலீஸு தடுக்கலை? என்ன பண்ணியிருந்தது போலீஸு? ஒருத்தருக்கு அடித்து காயம்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர் மேலேயும் எஃப்ஐஆர் போடுவீங்க, அடித்தவங்க மேலேயும் எஃப்ஐஆர் போடுவீங்களா? என்ன கதை இது? ஏன் திருமாவளவனை பற்றி நீங்கள் எதுவுமே இது பண்ணல? திருமாவளவன் ரோல் என்ன? இந்த மாதிரி பல விஷயங்களை கேட்டிருக்காங்க. கோர்ட்டு உடனடியாக ஒரு இடைக்கால அறிக்கை தாக்கல் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன இது பண்ணீங்கன்னு. அதனால் இந்த விவகாரம் வந்து அரசுக்கு கெட்ட பேருன்னு தெரியுமா தெரியாதா? இது கூட தெரியாமல் ஒரு அரசு இயங்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறது? இது எல்லாம் நடந்த பிறகு அரசு சைடில் கைதெல்லாம் நடவடிக்கை நடக்கலை. அதுக்கு பிறகு தான் நடந்தது ஆணவம். நாள் பேசுகிறாரு, நாங்கள் வந்து சும்மா தான் தட்டினோம் அப்படி இப்படின்னு. மறுநாள் இதுக்கு இது பண்ணோன்னே இன்னும் திமிராக பேசுகிறார். இதெல்லாம் திருமாவளவன்ட்ட நம்மளாம் எதிர்பார்க்காத ஒன்று. எண்ணத்தோடு சேர்ந்து மாறுவாங்கன்றாங்களா, அந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்துடைய அந்த இதை அனுபவித்தோன்னே அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆணவம் வந்துடுச்சு போல். முறைச்சா அடிக்க தான் செய்வோம், அடங்க மறு அத்துமீறுன்னு தான் சொன்னேன், அடிக்காதுன்னு நான் ஒன்றும் சொல்ல ஆரம்பிக்கலை அப்படின்றாரு. முறைச்சா ஆடணும், சும்மா தானே தட்டணும். அவர் வந்து நடிக்கிறாரு, மயக்கம் போட்டு வந்ததா அப்படி இப்படின்றார். நடிக்கிறவரை ஒரு ஹாஸ்பிட்டலில் 4-5 நாள் வச்சுருப்பாங்களா? அப்போ நடிக்கிறாருன்னு தெரிஞ்சால் கோர்ட்டு வந்து இன்றைக்கி கேள்வி கேட்குமா நடிச்சுக்கிறட்ட? அப்போ இந்த விவகாரம் திருமாவளவன் வாயால் கட்ட இதை வந்து நாளைக்கு நீங்கள் கோர்ட்டில் போய் மாற்ற முடியாது. உங்கள் தலைவரே சொன்னாரப்பா முறைச்சா அடிப்போன்னு சொல்லிட்டு, அப்புறம் நீ என்ன பேசுகிற, அடிக்கலைன்ற அப்படின்ற மாதிரிலாம் போகும். அதனால் இதுக்குரிய தண்டனையை அந்த சம்மந்தப்பட்டவர்கள் அனுபவிப்பார்கள். இன்னொரு பக்கம் பார் கவுன்சில் வழக்கறிஞர்கள் போராட்டம் மாறினோன்னா பார் கவுன்சில் உடனடியாக தலையிட்டு 2 நபர் கொண்ட குழு போட்டிருக்கோம், நாங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்கள் தயவு செய்து இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் கோர்ட் நடவடிக்கையில் ஈடுபடுங்கன்னு பார் கவுன்சிலும் சொல்லியிருக்கு. அதனால் இந்த பிரச்சனை அமுங்கியிருக்குது. இல்லாட்டி பெரிய பிரச்சனையாக மாறும். ஒரு அரசுக்கு கூட்டணி கட்சியாலே இவ்வளோ பிரச்சனை வருது, கூட்டணி கட்சி தலைவரே கோர்ட் வாசலில் அடிக்கிறாருன்னா உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் போவாதா? இதெல்லாம் என்னன்னு கேட்டு திருமாவளவனை கூப்பிட்டு உடனே ஒரு அறிக்கை ஒன்று விடுங்க, வருத்தம் தெரிவிக்கணும்னு அறிக்கை விடுங்கன்னு சொல்லாமல் அவர் தனியாக சந்திக்கிறாராம். ஜாதி பேரை நீக்கணும்னு சொல்லிட்டு நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் சந்திக்கிறாராம். காமெடியாக இருக்குது. இந்த கவர்மெண்ட் எதை நோக்கி போகுது, கூட இருக்கிறவங்களே பிரச்சனை வருதுன்னு கூட தெரியாமல் போய்கிட்டு இருக்குது. கண்டிப்பாண்ணே. இறுதியா ஒரு கேள்விண்ணே. தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் நேற்று வந்து பவானி ஏரியாவுக்கு வந்து தண்ணி வசதி அந்த மாதிரி சில விஷயங்களை பேசும் பொழுது நம்முடைய துரைமுருகன் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், ஏங்க உங்க தொகுதியை பத்தி பேசுங்க, அந்த தொகுதியை பத்தி பேசுறதுக்கு எம்எல்ஏ இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து வேல்முருகன் அவர்கள் சில விஷயங்களை பேச வந்திருக்காங்க. பேச வரும்போது அதை சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தடுத்து நிறுத்தி பேசியிருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்எல்ஏ, அது மாற்றுக்கருத்து இல்லை. ஆனா இருந்தாலும் அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு தலைவரா இருக்காரு. பல்வேறு மாவட்டங்களையும் அவருடைய கட்சிகள் இருக்கு. அவர் சில கோரிக்கைகள் வைக்கிறதுக்கு நியாயம் இருக்கு. அவர் வந்து கரூர் மேட்டரை பத்தி பேசும் பொழுது பெஞ்சை தட்டி வரவேற்ற திமுக எம்எல்ஏக்கள், திமுக அமைச்சர்கள் இந்த விஷயத்துல மட்டும் ஏன் அவர் மேல ஒரு காட்டத்தை காமிக்கிறாங்க? அதுதான் அவரும் கேட்கணும். கரூரை பற்றி பேசுறதுக்கு கரூர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி இருக்காரு, நீங்கள் எதுங்க பேசுகிறீங்க?
உக்காருங்க வேல்முருகன் அப்படின்னு சொல்லியிருந்தா பவானி பற்றி பேசுறதுக்கு பவானி அந்த தொகுதி எம்எல்ஏ இருக்கார், அவர் பேசுவார்னு சொல்லலாம். இதெல்லாம் ஆணவத்துடைய உச்சம். சட்டமன்றம் என்பது தமிழகத்திற்கான சட்டமன்றம் தானே. தமிழக பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் யார் வேணாலும் கவனத்துக்கு கொண்டு வரலாம்ல. அப்போ கரூரில் நடந்த ஸ்டாம்பேடை கரூர் சார்ந்தவர்கள் மட்டும்தான் பேசணுன்னா செந்தில் பாலாஜி எதிர்கட்சி தலைவர் கூட பேசக்கூடாதுங்க, அது பேசுறதுக்கு உங்கள் ஆளுங்க அங்கே இருக்கிறவங்கள பேச சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவீங்க. சட்டமன்றத்துடைய அடிப்படை இதுவே தெரியாமல் எனக்கு என்னென்னு பேசியிருந்தால் ஆணவத்துடைய திமிருடைய உச்சகட்டம் தான் சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே இவர்களுக்கு இது தப்புன்னு தெரியும், ஆனால் திமிராக பேசுவாங்க. அதுவும் துரைமுருகன்லாம் சொல்லவே தேவையில்லை. சட்டமன்றத்தில் எனக்கு என்னென்னு பேசுவார், சபாநாயகரை மறைப்பார், சபாநாயகரை கிண்டல் அடிப்பார், இவர் இன்னொரு அமைச்சரை கிண்டல் அடிப்பார், இந்த மாதிரிலாம் எனக்கு என்னென்னு பண்ணுவார், கவர்னரை எனக்கு என்னென்னு பேசுவார், எல்லாம் பண்ணுவார். அவை முன்னவர்னு அவருக்கு பேர் இருக்குது. அவை முன்னவருடைய வேலை என்னென்னா அவையை சிறப்பாக நடத்துறது. அந்த இடத்துல ஏதாவது தவறுகள், அவையுடைய மரபுகளை மீறிய தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுவது. ஆனால் இவரே அந்த இதை மீறுறாரு. என்ன சொல்கிறாரு, அதை பேசுறதுக்கு அந்த எம்எல்ஏ ராணி உக்காருன்றாரு. அப்போ முதல்லையே ஏன்பா கரூர் மேட்டர்லாம் நீ பேசாத, உக்கார், நீ உன் தொகுதி இருந்தால் பேசுன்னு சொல்லியிருந்தா உண்மையிலேயே வரவேற்கலாம். அதனால் அது என்ன. நன்றி.